வணக்கம் and welcome to கோவை லக்ஷ்மி கிரைண்டர்ஸ். நான் தனுஸ்ரீ ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம போர்ட்டபிள் இடியாப்பம் மெஷின், அதாவது டேபிள் டாப்லேயே வச்சு நம்ம இடியாப்பம் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறு தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம், கேட்ரிங் வச்சுருக்கிறவங்களுக்கு அண்ட் அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வெறும் மாவு மட்டும் நம்ம போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் இனோவேட்டிவாக நீங்கள் ராகி, கம்பு, அந்த மாதிரி சோளம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் நீங்கள் இடியாப்பம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பூஸ்ட் ஆகும் நம்ம பிஸ்னஸே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 350லேருந்து 400 இடியாப்பம் ஒரு மணிக்கு நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் நம்ம காப்பர் மோட்டர் தான் கொடுத்துருக்கோம். 2 கிலோ காப்பர் வைண்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பில்லேஜ் அண்ட் வேஸ்டேஜ், இதில் 0 வேஸ்டேஜுங்க. வெளியில் எங்கேயாவது செதறும், அப்புறம் உங்களுக்கு ஸ்பில் ஆகிடும், நிறைய வேஸ்டேஜ் ஆகும், அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இதில் ஆயில் ஊற்றணும், அப்புறம் நம்ம டெய்லியும் செக் பண்ணணும் அப்படிங்கிற இதுவும் கிடையாது. இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம போடுறோம், இது ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி நம்ம எவ்வளோ அவுட்புட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த பேனல் பாக்ஸில் நம்ம காட்டிடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைமு, ஸ்பீடு அண்ட் அதோட வெயிட் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். அண்ட் இதில் நம்ம ஆர்பிஎம் செட் பண்ணிக்குவோம். ஸோ இது ஆன் ஆஃப் நம்ம பட்டன் மாதிரி. ஸோ இது ரிவர்ஸு அண்ட் ஆட்டோமேட்டிக், இது ப்ரெஸ். ஸோ நம்ம டெமோ பார்க்கும்போது இது கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இப்போ வாங்க ஒர்க்கிங் டெமோக்கு பார்க்கலாம். இதில் 10 நைலான் பிளேட்ஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அண்ட் அதே மாதிரி ஒரு எஸ்எஸ் டை பிளேட் ஃப்ரீயாக வந்துடும். மிஷினோட ஒர்க்கிங் டெமோ பார்த்தோம். மேலும் இதோட டீடைல்ஸ் வேணும்னா கீழே இருக்க